ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா எக்கு கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை தனியாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்துடலாம். முட்டையை தனியாக ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை உடையாமல் வரும். நான் இங்கே 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.